ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன குழம்பு வைக்கிறது ஆனால் வீட்டில் எந்த காய்கறியும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த காய்கறியும் சேர்க்காம ஒரு சூப்பரான குழம்பு ரெசிப்பியை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. 7லேருந்து 8 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 5 வரமிளகா காரத்துக்காக. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கலருக்காக 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி சேர்த்தோன்னா குழம்பு நல்லா ரெட் கலரில் வரும். அது ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட வத்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வத்த குழம்பு செய்ய தேவையான மசாலா பொருட்களை எல்லாம் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குவான்டிட்டி எல்லாமே 4 பேருக்கு வத்த குழம்பு செய்ய போதுமானதாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு. வெந்தயம் சேர்த்தா கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. வெந்தயம் சேர்க்கும் போது தான் புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாமே அதோட ஒரிஜினல் அரோமா நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் வர மல்லி எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளோட வத்த குழம்புக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். ஸோ இதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இந்த எல்லா பொருளையுமே வதக்குங்க. ஏன்னா நம்ம சேர்த்த எந்த இன்க்ரீடியன்ஸுமே கருகக்கூடாது. கருகிருச்சுன்னா உங்களுக்கு வத்த குழம்புக்கான டேஸ்ட்டே போயிடும். நம்ம இப்போ வதக்கின எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா இதில் சூடு இருக்கும். இதை அப்படியே நம்ம அரைக்க முடியாது. ஸோ நல்லா ஆறின பிறகு நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்க போகிறோம். அதே பாத்திரத்தில் நம்ம காஞ்ச மிளகாயையும் அந்த காஷ்மீரி சில்லியையும் நம்ம வதக்கிக்க போகிறோம். இதையே நம்ம முன்னாடியே வதக்கலைன்னா மிளகா மேலேயே நிற்கும். ஸோ உங்களுக்கு நல்லா வறுபடாது. அதனால தான் அதை ஃபஸ்ட்டு நான் வதக்கி முடிச்சுட்டு இதை நான் செகண்டாக நல்லா வதக்கிக்கிறேன். மிளகா வத்தல் கடைசியாக வதக்குங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே வதக்கிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வதக்கிக்கணுமோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம். இப்போ நம்ம 7-8 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ஒரு 3/4 மட்டும் நம்ம வதக்கிக்க போகிறோம். அதில் ஒரு 1/4 நம்ம குழம்பு தாளிக்கும் போது சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் இப்போ இங்கே 5 பல் பூண்டும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம், பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்.
நம்ம வதக்கின மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பொருட்களை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம கொரப்பாக அரைச்ச மசாலா பொருட்களோடையே நம்ம வதக்கின பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இந்த பொருளையும் சேர்த்து நல்லா நம்ம மைய அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். வத்த குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பொருள் எதுவுமே கருகிடக்கூடாது. அடுத்தது நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. குழம்பு எப்போவுமே டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கருவேப்பிலை ஜாஸ்தியாக போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் எப்போவுமே நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதனால இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை நம்ம வதக்கின இந்த பொருளோட சேர்த்துக்கலாம். புளிக்கரைச்சல் சேர்த்த பிறகு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் மஞ்சள் தூள் ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகும். புளி தண்ணியில் இருக்கிற பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம புளி கரைச்சல் நல்லாவே கொதிச்சிருச்சு. எண்ணெய் கூட உங்களுக்கு சைடில் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வதக்கி அரைச்ச நம்மளோட வத்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள், தக்காளி, வெங்காயம், பூண்டு இந்த மிக்சரை நம்ம இந்த புளி தண்ணியோட சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸ் போதுமானதாக இருக்குது, அதனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா மிக்சருமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது நல்லா கொதிச்சு வரணும். அதனால ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குழம்பு சுண்டி எண்ணெய் மேலே வந்தால் தான் நமக்கு பச்சை வாடையெல்லாம் போய் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ ஒரு தாளிக்கிற பாத்திரத்தில் நான் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 10லேருந்து 15 சுண்டவத்தல் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுண்ட வத்தல் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட மணத்தக்காளி வத்தல் இல்லை வேறு எந்த வத்தல் இருந்தாலும் நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதை குழம்புல அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்புல நம்ம வதக்குன சுண்ட வத்தலை சேர்த்துக்கணும். சுண்ட வத்தல் சேர்த்துட்டு லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க.
வத்தல் சேர்த்த பிறகு ஒரு மூடி வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுண்டை வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நான் இதை மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பாடு பரிமாறிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை தேங்காய் பூ போட்டு பண்ணியிருக்கோம். அப்பளம் காம்பினேஷன் இந்த வத்தல் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த வத்தல் குழம்பு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பமாக ஆசையாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களை வேறொரு வீடியோவில் பார்க்குறேன்.